யுவராஜ் கொலை வழக்கில் உள்ள போவதற்கு கோகுல்ராஜை நீங்க கொடூரமாக கொலை செய்யறாங்க. ஜாதியின் பேரா நாக்கு துண்டிக்கப்படுகிறது. இந்த சமூக காப்பாளர்களாக தன்னைத்தானே அறிவித்துக் கொண்டவர். அந்த இளைஞர்கள் எல்லாம் ஒன்று திரட்டி அரசியல் படுத்துறதுன்னு புரிஞ்சுக்கலாமா? அப்படி அதை எடுத்துக்க முடியாது. நீங்க அரசியல் மையப்படுத்துகிறவர் முரண்பாடான ஒரு அரசியலை கற்பிக்க கூடாது. இளைஞர்களுக்கு நல்லதா சொல்லியிருக்காரு அப்படின்றாங்க. அது இல்லைங்க, காதல் செய்வது என்பது ஒரு ஆணும் பெண்ணுக்குமான விருப்பம். இதுல யுவராஜ் என்ன வேலை? யுவராஜ் யார் தலையிட சொன்னது? அரசு அங்கீகாரம் பெற்றவரா? ஏன் இவர் ஒரு பெரிய லீடர் ஆயிட்டாரு, ஒரு மர்டர் கேஸ்ல ஜெயில இருக்காரு. ஆமா, சிறையில தானே இருக்காரு. அப்புறம் ஏன் பயம்? நீங்க சிறையில் இருந்தா தான் பயம். ஒடுக்கப்பட்ட சாதியை சார்ந்த ஒரு இளைஞனை மேட்டு சாதி பெண் பள்ளிக்கூடத்துல பேசினா கத்தியில் குத்துறான் சார். 10வது படிக்கிறவன் 5 வயசு பையனா தான் இருப்பான். நடக்குதா இல்லையா? மஞ்ச கயிறு பச்சை கயிறு ஜிங்கிச்சா ஒரு இனம் தன்னுடைய ஆதிக்கத்தை காட்டுவதற்காக கட்டப்படுது. மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா? நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24x7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைக்கு நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர், மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். யார் இந்த கொங்கு யுவராஜ்? இவரை சுற்றி நடக்கக்கூடிய அந்த வழக்கு பின்னணி என்ன? இல்லை, இந்த யுவராஜ் கொங்கு இளைஞர் அணி மாநில தலைவர். ஆமாம், சரி. தீரன் சின்னமலை பேரவைக்கு ஒரு தலைவர். இந்த நபர் கொங்கு இளைஞர்களை திரட்டி இந்த சமூக காப்பாளர்களாக தன்னைத்தானே அறிவித்துக் கொண்டவர். அந்த இளைஞர்கள் எல்லாம் ஒன்று திரட்டி அரசியல் படுத்துறதுன்னு புரிஞ்சுக்கலாமா? அப்படி அதை எடுத்துக்க முடியாது. நீங்க அரசியல் மையப்படுத்துகிறவர் அவரு மற்ற சமூகங்களை ஒரு முரண்பாடான ஒரு அரசியலை கற்பிக்க கூடாது. நீங்க யுவராஜ் கொலை வழக்கில் உள்ள போவதற்கு கோகுல்ராஜை நீங்க கொடூரமாக கொலை செய்யறாரு. சரி. கொடூரமாக கொலை செய்து நீங்க ரயில்வே டிராக்ல போடுறாரு. ஜாதியின் பேரா? அப்போ நாக்கு துண்டிக்கப்படுகிறது. அவர் கடுமையாக சித்திரவதை செய்யப்படுகிறார். யாரு? அந்த கோகுல்ராஜ். அப்போ இது எப்படி ஒரு சமூக தலைவனுக்கு ஒரு அடையாளமா இருக்கும்? இவர் எப்படி இந்த அரசியலுக்கு வர்றாருன்னா, ஒரு 15 வருடங்களுக்கு முன்பு கொங்கு பகுதியைச் சேர்ந்த அவர் சமூகத்தை சார்ந்த ஒரு இளைஞர் ஒரு தலித் பெண்ணை விரும்புகிறார். அந்த பொண்ணு பேர் ஹேமலதா, இவர் பேர் பாலாஜி. 2 பேரும் திருமணம் செய்ய போகிறாங்க. அப்போ இந்த திருமணத்தை தடுத்து நிறுத்துறார். ஏன்? தன்னுடைய சமூகத்தை சேர்ந்த இளைஞர் வேறொரு பெண்ணை திருமணம் பண்ணக்கூடாதுன்னு தடுத்து நிறுத்துறார். இதுதான் இவருடைய முதல் கட்ட. அந்த வழக்கு தான் இப்போ விடுதலையா இருக்கு. அந்த ஜாதி மறுப்பு. இப்போ என்ன பண்றாரு? தன்னுடைய நண்பர்களை வர வச்சு இந்த காதல் திருமணத்தை 2013 பெத்தங்குடி ஹேமலதா, திருவாரூர் சேர்ந்த அந்த பெண்ணு, நீங்க நண்பர் யார்? சரவண, இப்படி அமுததாசன், இப்படி அவருடைய நண்பர்களை வர வச்சு கொண்டு போய் ஒரு பண்ணை வீட்டில் அடைச்சி வச்சு கடத்தி கொண்டு போய் அடைச்சி வச்சு, நீங்கள் 2 பேரும் உங்களுடைய உறவினர்கள்ட்ட இருந்து 3 லட்ச ரூபா பணம் எனக்கு கொடுத்தா உங்களை விட்டுறேன், இல்லை என்றால் உங்களை இங்கேயே சோழியை முடிச்சிருவேன். இப்படி கொலை மிரட்டல் விடப்பட்ட பிறகு அவங்க உறவினர்கள்ட்ட உதவி கேட்டு இந்த 2 பேரும் கதறாங்க. ஒரு காலகட்டத்தில் அடைச்சி வச்சிடுறாங்க. அடைச்சி வச்சுட்டு இந்த நபர்கள் பூரா நீங்கள் சரக்கடிக்க எங்கேயும் போயிடுறானுங்க. நீங்கள் மரண பயத்தில் இந்த ஜோடி என்ன பண்ணுது?
கதவை உடைச்சிட்டு ஓட்டை பிரிச்சுட்டு யாரோ பக்கத்து வீட்டு தோப்புக்காரன் வந்து திறந்து விட்டு தப்பி ஓடுதுங்க. ஓடி பெருந்துறை போலீஸ் ஸ்டேஷனில் போய் சரண்டர் ஆகுதுங்க. ஐயா எங்களை கடத்தி கொலை பண்ண போகிறான், எங்களை தேடிட்டு இருக்கான், ஒரு பெரிய கூட்டமே தேடுது, மோட்டார் சைக்கிளில் தேடுது, காரில் தேடுது, எங்களை காப்பாற்றுங்கும் போது தான் இந்த வழக்கு பதிவாகுது 2013. இதுதான் இவர் மீது முதல்ல பதிவான குற்ற வழக்கு. A1, A2, A3 இப்படி பல வழக்குகள் வருவதற்கு இதுதான் முதல் வழக்கு. இந்த வழக்கு 2013, இப்போ 25, 12 வருஷமாக நடந்து பெருந்துறையில் யாருமே சாட்சி சொல்ல வரல, எல்லாம் பிறல் சாட்சி. ஏன் இவர் ஒரு பெரிய லீடர் ஆகிட்டாரு, ஒரு மர்டர் கேஸில் ஜெயிலில் இருக்கார். ஆமாம், சிறையிலே தானே இருக்கார், அப்புறம் ஏன் பயம்? நீங்கள் சிறையில் இருந்தால் தான் பயம். ஏன் நீங்கள் எப்பவுமே பல குற்றவாளிகள் சிறைக்கு போவதற்கு முன்பு மக்கள் தைரியமாக இருப்பான். சிறைக்கு போயிட்டா அவன் குற்றவாளி, அவன் ப்ரொஃபஷனல் குற்றவாளி, எப்போ வேணாலும் வந்து நம்மளை தாக்குவான், அவனுடைய ஆட்கள் வந்து தாக்குவான், அந்த பயம் உள்ள இருந்தே ஃபோன் பண்ணி தாக்குவான். ஆம்ஸ்ட்ராங் கொலையே ஜெயிலில் இருந்து தானே கொலை நடந்தது. ஆம்ஸ்ட்ராங்கு நீங்கள் ஒரு 5000 கோடி சொத்துக்காரன், அவரே ஜெயிலுக்கு விழுந்து தாக்கும்போது இந்த அப்பாவி காதல் ஜோடி என்ன பண்ணும்? இப்படியாக இவர் அடுத்து வந்து யுவராஜ் அந்த சமூகத்தினுடைய தலைவராக தன்னை அடையாளப்படுத்தி கொள்வதற்கு தொடர்ந்து முயற்சிக்கிறார். அவருக்கு நிறைய ஃபண்டு வருது, பணம் வருது, அவரை உற்சாகப்படுத்துகிற ஆட்கள் இருக்காங்க, அவரை கார் வாங்கி கொடுக்குற ஆட்கள் இருக்காங்க. இதனால இந்த மாதிரியான நபர்களை கொண்டாடுறாங்க, உதவி பண்ணல. இல்லை, ஏன் கொண்டாடுறாங்கன்னா, நீங்கள் நம்ம நாட்டில் சாதி வெறி ஜாஸ்தி. சரி, கொடூரமான வெறி. ஒரு தலித் இளைஞனும் ஒரு உயர் சாதி பெண்ணும் திருமணம் செய்தா உலகத்தில் மன்னிக்கப்பட முடியாத குற்றமாக இந்த சமூகம் கருது. உயர் சாதின்றது எம்பிசியில் இருக்கவங்க தான். ஒடுக்கப்பட்ட சாதியை சார்ந்த ஒரு இளைஞனை மேட்டு சாதி பெண் நீங்க விரும்பிடக்கூடாது. பள்ளிக்கூடத்துல பேசினா கத்தியில் குத்துறான் சார். பள்ளிக்கூடத்துல 12 வயசு 12வது படிக்கிறவன் 17 வயசு பையனா தான் இருப்பான், 10வது படிக்கிறவன் 5 வயசு பையனா தான் இருப்பான். நடக்குதா இல்லையா? மஞ்சக்கேறு பச்சைக்கேறு ஜிங்கிச்சா ஒரு இனம் தன்னுடைய ஆதிக்கத்தை காட்டுவதற்காக கட்டப்படுது கயிறு. இதெல்லாம் இந்த கேவலமெல்லாம் பெரியாரை மறந்ததனுடைய விளைவு. மோசடிக்காரன் அண்ணா பெரியாரை ஒழித்ததனுடைய விளைவுதான் இங்க இவ்வளவு ஆணவ கொலைகள். அப்போ இந்த இப்ப இவருக்கு தண்டனை வந்து சிறையில் இருப்பதற்கு என்ன காரணம்னா, கோகுல்ராஜ் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவன், சுவாதி ஒரு கொங்கு வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர். 2 பேர் லவ் பண்ணுறாங்கிற தகவல் இவருக்கு அரசியல் புரட்சியில் போகுது. இவர் அதை ஃபாலோ பண்ணுறாரு. நீங்கள் இவர்கள் 2 பேரையும் தொடர்ந்து போய் நீங்கள் என்ன கோயில், அர்த்தநாரீஸ்வரர் கோயிலில் வச்சு கடத்துறாரு. கடத்தி எப்படா எங்க சாதி பிள்ளைய நீ காதலிக்கலாம்? ஒரு ஒடுக்கப்பட்டவன். இந்த அதிகாரத்தை யார் இவருக்கு கொடுத்தது? இந்த யுவராஜுக்கு. கடத்தி கொண்டு போய் சித்திரவதைப்படுத்தி நீங்க அவரை உயிரற்ற உடலை நாக்க 2ஆ வெட்டி, உடல் அத்தனை காயங்கள், இறப்பதற்கு முன்பு 5 பேர் சேர்ந்து அவரே எழுதி கொடு, நான் தற்கொலை செய்வதற்கு நானே காரணம், ஆடியோவில் பேசி, இப்படி இந்த முட்டாள்கள் பல சாட்சிகளை செயற்கையாக உருவாக்குகிறார்கள். அப்ப வருவார் பாப்பா மோகன், தெரியல, மனிதநேய பற்றாளி பாப்பா மோகன். இந்த வழக்கில் அவரு தான் வழக்கறிஞர், அரசு வழக்கறிஞர், அரசே அவர்கிட்ட கொடுக்குற அந்த வழக்கை, இதை கண்டுபிடிக்கணும். அப்போ அந்த சமூகம், இளைஞர்கள் தவறாக வழிகாட்டப்பட்டு அவரை கொண்டாடுகிறார்கள். இல்லை, எப்படி புரிதல் இல்லாம கொண்டாடுறாங்க? நீங்க அங்கதான் அரசியலே இல்லையே, சாதி வரி தானே இருக்கு, அது ஒன்னே போதும். வேற என்னங்க? நீங்க ஒரு சாதினா உங்களுக்கு 100 பேர் வந்துருவான். நான் ஒரு சாதினா எப்படா நம்ம சாதியார் அடிக்கலாம்? இந்த முட்டாப்பை நாடு பிடித்தாரு. அவர் ஒரு சாதினா நான் ஒரு சாதி, 2 பேரும் அடிச்சுக்கிறது. என்ன சண்டை யாருக்குன்னா
உங்களுக்கும் எனக்கும். இதுக்கு பின்னாடி சாதி ஏன் வருது? ஆனா அவரை ஒரு லீடராக பாக்குறாங்க. அவங்க மனைவி கூட அவர் அந்த மாதிரி எந்த மாதிரியான தவறான பழக்க வழக்கங்கள் ஈடுபடுவது கிடையாது. குறிப்பா இந்த இளைஞர்களை வந்து படிக்கணும் அப்படின்னு வந்து சொல்றவர் அவர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கோகுல்ராஜை யாருங்க கொலை செய்தது? கோகுல்ராஜ் கொலையில யார் குற்றவாளி? A1 யாரு, A2 யாரு, A3 யாரு? நீதிமன்றம் ஏன் தண்டிக்குது? நீதிமன்றம் என்ன வேலையே இல்லையா? வழக்கறிஞர் பாப்பா மோக இந்த வீரப்பன் வழக்குல பாதிக்கப்பட்ட மலைவாழ் மக்களுக்காக வாழ்நாள் முழுவதும் போராடுகிற ஒரு மிகப்பெரிய கம்யூனிஸ்ட் அவர். நீதிமன்றமே கூட்டு இந்த வழக்கை நீங்க நடத்துக்கன்னு கொடுக்குது. அப்போ எந்த ஆதாரமும் எந்த சாட்சியும் இல்லாமையா கொடுக்குது? குற்றவாளின்னு யுவராஜ் சொல்லுது. இளைஞர்களுக்கு நல்லதா சொல்லியிருக்காரு அப்படின்றாங்க அவங்க. அது இல்லைங்க, நல்லது சொன்னா கொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. கோகுல்ராஜ் மரணம் நடக்க வேண்டிய அவசியம் இல்லையே. ரயில்வே ட்ராக்ல கிடக்க வேண்டிய அவசியம் இல்லையே. அவன் கொடூரமாக சித்திரவதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லையே. அவனை மன்னிச்சு விட்டுருக்கலாமே. அவனை காதல் செய்வது என்பது ஒரு ஆணும் பெண்ணுக்குமான விருப்பம். இதுல யுவராஜ் என்ன வேலை? யுவராஜ் யார் தலையிட சொன்னது? அரசு அங்கீகாரம் பெற்றவரா? அப்போ இது எல்லாமே இளைஞர்களை தவறாக வழிகாட்டுவதற்கான ஆரம்பம். நீங்க அந்த பழைய கேஸ் ஹேமலதா பாலாஜி கடத்தல், இதுல எத்தனை இளைஞர்கள் ஜெயிலில் இருக்கிறான்? A1 சரவண, A2 யுவராஜ், A3 அமுதரசன். மகளிர் கோர்ட்டு 12 வருடம் இந்த வழக்கை விசாரித்து குற்றவாளி இல்லை, இப்ப எல்லாம் பிறல் சாட்சியா போயிட்டா, இப்ப இந்த கேஸை விடுதலை பண்ணியிருக்கு. அதே போல கோகுல்ராஜ் வழக்கம் யுவராஜ் தப்பித்து விடுவார் என்ற நிலையில தான் அரசு தரப்பு நீதிமன்றங்களை யாரை வக்கீல போடுது? பாப்பா மோகனை போடுது. உயிரற்ற சாட்சி, உயிருள்ள சாட்சி. ஏன் சுவாதிய பிறல் சாட்சியா போடுது? நான் அவரை பார்த்ததே இல்லைன்றுச்சு. எனக்கு கோகுல்ராஜ் தெரியவே தெரியா, பார்த்ததே இல்லைன்னு கண்டெம்ட் நீதிபதி கண்டெம்ட் போடுறாரு. ஏமா நீ அவரோட சேர்ந்து சுற்றி இருக்க, நிறைய சாட்சியை கொண்டு வக்கீல் கொடுக்குறாரு. அர்த்தநாரி ஈஸ்வரர் கோயில கைகோத்து நடந்து போறீங்க, அந்த சிசிடிவி கோயில் சிசிடிவி ஃபுட்டேஜ் காமிக்குதுமா? இதெல்லாம் யாரு? இதெல்லாம் நானே இல்லை. யார் சொல்றா? அப்போ இந்த யுவராஜ் அந்த பெண்ணை மிரட்டப்படுகிறார், அச்சுறுத்தப்படுகிறார், சாட்சியை கலைக்கிறார். இதான் இளைஞர்களுக்கு வழிகாட்டுவது? ஒரு ஒடுக்கப்பட்ட இளைஞன் ஒரு பெண்ணை திருமணம் செய்வதில் எங்கேயா நிற்குது சாதி? கருணாநிதி வீட்டில் எல்லா ஜாதியும் இருக்கு. கருணாநிதி ஒடுக்கப்பட்ட அத்தனை சமூகம் இருக்கு. மேல் ஜாதி, கீழ் ஜாதி, முதலியார், நாடாரு, தேவேந்திர குல வேளாளர், எல்லா ஜாதியும் இருக்கு. அப்போ இது எப்படி சாத்தியம்? குறிப்பிட்ட இந்த வழக்குல விடுதலைன்னு சொன்னோன்னு இது சமூக ஊடகங்கள்ல அவருக்கு ஆதரவா பதிவெல்லாம் போட ஆரம்பிச்சாங்க. இல்லைங்க, அதாவது அந்த இளைஞர்கள் நிறைய சமூக வலைதளத்துல இருக்காங்க. சரி, நீங்க இங்க ஆட்டோ சங்கருக்கு ஆதரவாளர்கள் இருக்கான். ஆட்டோ சங்கரை தூக்கில் போட்ட தப்புன்னு சொன்னா இன்னைக்கு 100 பேர் போடுவாங்க. அப்போ இங்க ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டை பொறுத்தவரை அரசியல் முழுமையாக இந்த மக்களிடம் சென்றடையவில்லை. என்னுடைய கருத்து மட்டும் இல்லை, ஒட்டுமொத்தமான கருத்து அதுதான். இவர்களுக்கு பகுத்தறிவு ஊட்டப்படவில்லை, இவர்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டப்படவில்லை, இவர்களுக்கான சமூக அரசியல் சொல்லிக் கொடுக்கப்படவில்லை, சமூக நீதி அவர்களுக்கு விளக்கவில்லை. கம்யூனிசம் போய் சேரல, பெரியாரிசம் போய் சேரல, அம்பேத்கரிசம் போய் சேரல. அதனுடைய விளைவு தான் இங்க என்ன நடக்குது? எல்லாம் எங்க போய் நிற்கிறான்? திரைப்பட கொட்டையில போய் யாரை தேடுறான்? முதலமைச்சரை தேடுகிறான். அப்போ இங்கு சமூக நீதி அரசியலோ, அம்பேத்கர் அரசியலோ, சாதி மறுப்பு அரசியலோ, இந்த அரசியலெல்லாம் அந்த இளைஞரிடம் போயினா சினிமா மூளை வெளியே வந்துடும். இப்போ கொங்கு யுவராஜ் அவரிடமிருந்து அந்த சமூக இளைஞர்களே கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன, கற்றுக்கொள்ளக்கூடாத பாடம் என்ன? இல்லை, அவர் ஒரு சாதி வெறியனா இருக்கக்கூடாது. சரி, அது அவரிடமிருந்து கற்றுக்கொள்ளக்கூடாது. அவரு சமூக அடையாளம் என்றால் இருவேறு சமூகத்துக்குள் ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தும். சாதியை ஒழிக்கணும், சமூக நீதியை கொண்டு வரணும்.
மனிதர்கள் ரத்தம் சிந்துவதை எந்த சமூகமும் ஏற்றுக்கொள்ளாது. நீ ஒரு சாதி நான் ஒரு சாதியை அடித்துக் கொள்வதையா நம்ம தலைவர்கள் சொல்லிட்டு போயிருக்கான். எத்தனை தலைவர்கள் இந்த சாதி ஒழிப்பதற்காக எத்தனை பேர் கடைசி காலத்தில் செத்து போயிருக்கான். சாதி ஒழிப்பதற்காக தந்தை பெரியார் நீங்க சிறைக்கு போறாரு 1956 சிறையில் பெரியாரை நம்பி பல பேர் போறான். பலாயிரம் சிறைய நிரம்பி வழி. எதுக்கு? சாதி ஒழிப்புக்காக. உள்ளே செத்து போறான். பாடியை தரமாட்டாங்கிறான் அரசு. ஜெயிலுக்குள்ளேயே என்ன பண்றாங்க? அடக்கம் பண்ணப்பட்ட பல 100 பேர் 3 வருஷம் 4 வருஷம் கழிச்சு சாதி ஒழிப்புக்காக ஜெயிலுக்கு போயிட்டு வந்து பார்க்குறான். குடும்ப குட்டி குழந்தையெல்லாம் பல இடத்துல இல்லை. வறுமை கூட்டம். அப்படி இப்படியெல்லாம் தியாகம் பண்ணி தாங்க இந்த சாதியை கடைசி வரைக்கும் எழுதியிருக்கான். இதெல்லாம் இந்த இளைஞர்களுக்கு தெரியாது. இளைஞர்களுக்கு தான் நம்ம விஜய், திரிஷா, நயன்தாரா, கீர்த்தி சுரேஷை காமிச்சு ஓட்டு கேட்குறோமே. இது யாருடைய தப்பு? இந்த திராவிட இயக்கங்களுடைய தப்பு. திராவிட குற்றவாளிகளே திராவிட இயக்கம் தான். திராவிட இயக்கத்தினுடைய அழிவே திராவிட இயக்கத்துல தான் ஆரம்பிக்க போகுது. திராவிட இயக்கத்தினுடைய அழிவே திராவிட இயக்கங்களில் இருந்து தான் ஆரம்பிக்க போகுது. ஏன்னா இந்த இளைஞர்களுக்கு எந்த செய்தியும் போகாதனால தான் +2 படிச்சுட்டு வரானால இப்போ இளைஞன் வருஷத்துக்கு 10 லட்சம் பேர் வெளியே வரான். வருஷத்துக்கு ஆணும் பெண் எவ்வளோ வரான்? 10 லட்சம் பேர் வரான். இந்த 10 லட்சம் பேருக்கு கல்வி கொடுக்கக்கூடிய அத்தனை பேர் சமூக விரோதிகள். கல்வி கூட நடத்துகிற அத்தனை பேரும் பழைய சாரா வியாபாரி, கஞ்சா வியாபாரி, அத்தனை சமூக விரோதி தான் இருக்கு. இவன் என்ன ஒரு நிகழ்ச்சியை பார்க்குறேன். ஒரு பள்ளிக்கூட ஆண்டு விழா, எல்லா சினிமா கலைச்சாலைகளும் அங்கே இருக்கு. இந்த மக்களுக்கு என்ன, அந்த ஆண்களுக்கு பெண்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கும்? இந்த தனலட்சுமி சீனிவாசன் கல்லூரியில் ஆண்டு விழா, கோடம்பாக்கத்தை இவன் முன்னாடி அவன் தள்ளிட்டு போயிட்டான், அவன் முன்னாடி இவன் தள்ளிட்டு போட்டான், இவன் ஆளோட வாழ்றான், இவன் பகலில் இவன் கூட குத்தடிக்கிறான், இவன் அடிக்கிறான். நம்ம இந்த ஜெயம் ரவி மாதிரி பொண்டாட்டியை விட்டுட்டு 3வது தடவை ஊற்றி தள்ளிட்டு வந்து குடியிருக்கான். அவ யாரானா பாரில் டான்ஸ் ஆடுறவா. இவளுக்கெல்லாம் போய் எங்க கல்லூரி விழாவில் ஒழுக்கத்தை பற்றி அந்த இளைஞர்களுக்கு சொல்லிக் கொடுத்தா அவன் என்ன பார்ப்பான்? அந்த நடிகையினுடைய இடை, அந்த இளைஞனுடைய தொடை, மார்பு, அதாவது பாலின உணர்வை தூண்டக்கூடிய அத்தனை விஷயங்கள் அங்கே தெரியும். அப்போ என்ன பண்ணும்? அவனுக்கு என்ன அறிவு அங்கே தெரியும்? ஒரு அறிஞன், ஒரு 75 வயசு ஒரு அறிஞன், ஒரு பகுத்தறிவாளர், ஒரு சிந்தனையாளர், ஒரு பத்திரிகையாளர், முன்னாள் நீதியரசர், இவர்களை கூட்டிட்டு போய் அந்த இளைஞனுக்கு டேய் அம்பேத்கரை படி, பெரியாரை படி, பூலேவை படி, மார்க்ஸை படி, ஏங்கல்ஸை படி, இந்த நாட்டுக்கா செத்து போன பகத்சிங்கை படி, நேதாஜியை படி. அவன் எப்படி வளருவான்? இங்க என்ன சொல்றான்? குஷ்பு பார், ராதிகாவை பார். ராதிகாவுக்கு சரத்குமார் 3வது புருஷன், ராதிகா சரத்குமாருக்கு 2வது பொண்டாட்டி. இந்த சீரழிவு கலாச்சாரத்தினுடைய உச்சம்தான் இந்த மாதிரியான சமூக சீரழிவை. இதுதான் இன்னும் தொடர்கிறது என்பதுதான் வேதனையா இருக்கு. ரொம்ப நன்றிங்க. நன்றி, வணக்கம். மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா? நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24/7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்.